राम राम। चित्राकल्पश्रवसिकलयन् लाङ्गलीकर्णपूरं बर्होतंसं स्फुरति चिकुरो बन्धुजीवं ददान गुञ्जाबद्धमुरसिललितं धारयन् हारयष्टिं गोपस्त्रीणां जयति कितवः कोऽपि कौमारहारी. ஸோ இப்போது இந்த பேராவில் தேசிகர் பார்க்குற ரவணம் அவன் எப்படி காட்சி கொடுக்குறான் சுவாமி தேசிகருக்கு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது கித்தவ வேஷத்தில். அப்படின்னா இந்த காலத்தில் புலிங்கோ அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தலையில் ஏதோ கலர் டையை போட்டுண்டு ஏதோ மாலையை கழுத்தில் போட்டுண்டு அப்புறம் ஸ்பைக்ஸ் எல்லாம் தலையில் வச்சுண்டு அந்த மாதிரியெல்லாம் சில பசங்க சுற்றின்னு இருக்கு இல்லையா. இவன் அந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கானா. அப்படின்னா எப்படி போட்டுருக்கான் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்கோ. இது பில்வமங்கல சுவாமிகள் கிருஷ்ண கருணாமிர்தத்துலேயும் இதே மாதிரி அவனோட வேஷத்தை எடுப்பார். பில்வமங்கல சுவாமிகளுக்கும் 300 ஸ்லோகம் கிருஷ்ண கருணாமிர்தத்தில் அவர் எழுதியிருக்கிறதுல கிருஷ்ணன் அவருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுப்பான். அது 300 ஸ்லோகமுமே கிருஷ்ணன் மேலே நம்மளுக்கு மெடிடேட்டிவ் வர்சஸ். அப்படின்னா அவன் எப்படி இருந்தான் அப்படி தாமரையில் உட்காந்து கண்ணனை காட்சி கொடுத்தான். அப்புறம் பாலமுகுந்தனா காட்சி கொடுத்தான். அவர் எழுதியிருக்கார் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு எழுதியிருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா பாலமுகுந்தனா அவனுக்கு அங்கே காட்சி கொடுக்குறான். அப்படின்னா வேரியஸ் ரூபத்தில் காட்சி கொடுப்பான். அப்பா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு பேராகிராஃப் மட்டும் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு சேவிக்கிறேன். அதில் ஒன்றில் அவன் என்ன பண்ணுவான்னா, கிளாஸ் மாதிரி இருக்குமா அவன் ஆற்றுல தர கண்ணனோட ஆற்றுல. அப்போ அவன் குட்டி குழந்தையா இருந்தானா. ஓகேயா, 2 காட்சி எனக்கு பிடிக்கும், 2ம் சேவிக்கிறேன் உங்களுக்கு. அதில் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கிளாஸ் போல் இருக்கிற தரையில் அவன் முகத்தை பார்ப்பானா. முகத்தை பார்க்கும்போது அவனே தெரியுமானா. அது தெரிஞ்ச முகத்தோட அழகை பார்த்து அவன் ரசிச்சுப்பானா. சில நேரத்தில் குழந்தைகள் அதுகளை பார்த்து பயப்படுற மாதிரி பயந்து அழுவானா. ஸோ இப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறான் பில்வமங்கலத்துக்கு. தவழ்ந்த குழந்தை கிருஷ்ணர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணின மாதிரி. இன்னொன்றில் வேறு மாதிரி கொடுப்பான். எப்படின்னா அவன் பரபிரம்மன் இல்லையா. இப்போ கொஞ்சம் நடக்கிற கிருஷ்ணர் 5 வயசு 6 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்திரன் பிரம்மாலாம் இறங்கி வருவாளாம். சில நேரத்தில் இந்திரன் பிரம்மாலாம் வரும்போது, என்ன இந்திரா எப்படி இருக்க, என்ன பிரம்மா எப்படி இருக்க, என்ன ருத்ரா எப்படி இருக்க அப்படின்ட்டு எல்லாரையும் கேட்பானா. அப்புறம் சடனாக குபேரன் வருவானா. குபேரனை பார்த்து லைட்டாக சிரிப்பானா. இவன் குபேரன் சிரிக்கிற மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இவன் சிரிப்பானா. சிரிச்சுட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் காணவே அப்படின்ட்டு கேட்பானா. இவன் எல்லார் கண்லேயும் இந்த தேவர்கள் தெரிய மாட்டான், அவன் கண்ணில் தெரியவாளாம். அப்போ யசோதா பயந்து போயிடுவாளாம். இது என்னவோ இப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போடுவாளாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் காட்சி அந்த 300 ஸ்லோகங்களும் ரசித்து படிக்கலாம். நம்மளுக்கு அந்த 300 ஸ்லோகம் முடிக்கும்போது நம்மளுக்கு கண்ணனை தவிர வேறு வஸ்து வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணிடும். அப்பேற்பட்டது அதுதான் கிருஷ்ண கருணாமிர்தத்தோட பலனும். கிருஷ்ண கருணாமிர்தத்தோட பலன் என்னென்னா பக்தி அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்படின்னா நம்ம அந்த கிளாஸே என்ஜாயபிளாக இருக்கும். அப்படின்னா அவனோட பல லீலைகள் நம்ம அந்த இதில் நம்ம பார்க்கலாம். அதில் அவர் ஒன்றில் சொல்லுவார் பில்வமங்கலம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரெட்டு கலர் ஹைபிஸ்கஸில் மாலையை போட்டுப்பானோம். பந்து ஜீவம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி மாலையை போட்டுண்டு கருகுமணி முத்துமணி அதெல்லாம் வேற போட்டுண்டு இந்த மாதிரி ஒரு வேஷத்தை தரிச்சுண்டு தலையில் வேற ஒரு முண்டாக்ஸை கட்டிண்டு இவன் போய் எல்லார் முன்னாடியும் நிற்பானா. அப்போ எல்லாருக்கும் மனசில் அப்படியே காதல் கோபியர்களுக்கெல்லாம் பொங்கி வருமா. ஸோ இந்த மாதிரி உலகத்தையே காக்கிறவன் நீனு, கோவிந்தன் ஆனவன் நீனு, கோபிகா ரமணன் நீ இந்த கித்தவ வேஷத்தை போட்டுட்டும் எல்லார் மனசையும் திருடினியே நீனு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இந்த வேஷத்தில் சுவாமி தேசிகர் மனசில் அவன் காட்சி கொடுக்குறான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்டீவியஸ் வேஷத்தில் என்னெல்லாமோ மாலையெல்லாம் போட்டுண்டு போவானா. அதுதான்
ரொம்ப அழகான ஒரு ரூப சௌந்தரியம். அடுத்தது லீலா யஷ்டிம் கரகிசலையே தக்ஷிணியே ன்யஸ்ய தன்யாம் அம்சே தேவ்யா புலகருச்சிரே சன்னிவிஷ்டான்ய பாஹோ மேகஷ்யாமோ ஜெயதி லலிதோ மேகலா தத்த வேணுமோ குஞ்சாபீட ஸ்புரதி சிக்கரோ கோபகன்யா புஜங்கக அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அந்த ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம சேவிச்ச அதே அந்த கித்தவ வேஷத்தில் நப்பிண்ணை கிட்ட வந்து போவானான். நப்பிண்ணை கிட்ட போயிட்டு அவன் வந்து எல்லா கோபியரும் அவனை பார்த்துட்டுருக்கிற சமயத்தில் அந்த புல்லாங்குழலை வந்து வேற ஊதுவானான். இந்த வேஷத்தை போட்டுன்னு புல்லாங்குழலை ஊதி அந்த நப்பிண்ணைக்கு அந்த புல்லாங்குழலை வந்து அவனோட ஸ்டைலாக வந்து அந்த என்ன சொல்கிறது அவனோட பீதாம்பரத்தில் வந்து சொருகி அவன் வந்து அப்படியே ஸ்டைலாக நடந்து தலையெல்லாம் வந்து விரித்து போட்டுவானோ ஒரு தடவை. அந்த விரித்து போட்ட தலையை அப்படியே வந்து திருப்பியும் சுருட்டி மயில் பீனியால் அவனே வந்து கட்டின்ட்டு கையெல்லாம் வந்து உதறிண்டு போவானா. போய் நப்பிண்ணை மேலே கை போடுவானா. கை போட்டுட்டு இன்னொரு கையில் வந்து அதான் அந்த மாடு மேய்க்கிறதுக்கு குச்சி வச்சுருப்பான் இல்லையா, அந்த குச்சியில் இன்னொரு கையை சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கையை நப்பினை மேலே போட்டு அவன் பக்கத்தில் இழுத்துப்பானா. அப்பா அவர் சொல்கிற இது கோபகன்யா புஜங்க லலித ஜெயதி அப்படிங்கிறது அதுதான். அவர் சொல்கிற இந்த ரூபம் வந்து உன்னோட வேணுகான ரூபத்தோட அப்போ நாயிகா பாவத்தில் மாறினது அந்த ரூபத்தில் தானே. ஸோ அந்த ரூபத்தை வந்து வெங்கட நாயகியாக மாறினாரே நம்ம சுவாமி தேசிகர். அந்த ரூபத்தை விட இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக அழகாக இருக்கேடா கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரசிக்கிறார் இந்த ரூபத்தை சுவாமி தேசிகர். அடுத்தது இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். எல்லா கோபியர்களும் யமுனையில் வந்து நின்று விளையாடின்னு இருக்கா. அதில் ஒரு கோபி ஒரு காலை வந்து யமுனா தீரத்தையும் ஒரு காலை தண்ணியில் வச்சு தண்ணியில் விளையாடின்னு இருக்கா ஒரு கோபி. இவன் பின்னாடியால் வரான். என்ன பண்ணுறான்? பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் பிராப்த காடாங்க பாலிம் பஷ்சாதீஷன் மிலதி நயனாம் பிரேயசீம் பிரேக்ஷமானக பஸ்ரா யந்திர பிரணிகித கரு பக்த ஜீவாதோ ரவ்யாத் வாரி கிரீடா நிபிட வசனோ வல்லவி வல்லபூனக அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவன் சடனாக நிதானமாக அவனோட அந்த பீதாம்பரத்தை நல்லா மேலே தூக்கி கட்டிக்கிறானா. காலில் எங்கேயும் தண்ணி பற்றக்கூடாதுன்னு இன்னும் டைட்டாக அந்த வேணுவை வந்து புல்லாங்குழலை சொருகிக்கிறானா. சொருகிட்டு நிதானமாக போகிறானா. அவன் வர்றது யாருக்கும் தெரியலையாம். எந்த கோபி வந்து ஒரு கால் நிலத்தில் ஒரு கால் தண்ணியில் வச்சிருக்காலோ அந்த கோபியை போய் பின்னாடியிலேருந்து பிடிக்கிறான். பிடிச்ச உடனே என்ன ஆகுறது, அவள் ஒரு நிமிஷத்துக்கு அவளுக்கு வந்து அந்த ஷிவராகி கண் மூடிண்டு திறந்த ஒரு கனால இவனை பார்க்குறாளாம். பார்த்ததும் அவள் மனசில் அவ்வளோ பிரேமம் வந்து பொங்கி வருதான். இது ஒரு பிரம்மசூத்திரம். இது என்ன பிரம்மசூத்திரம்னா, அவன் நம்ம உள்ளே இருக்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவனை வந்து நம்ம வந்து we can feel him, we can enjoy him, we can actually taste him. அதுக்கு தான் வந்து சொல்லாளி வெண்சங்கே அப்படின்ட்டு வந்து பாஞ்சஜன்யத்தை வந்து கேட்டிருக்கா இவ பேர் என்ன ஆண்டாள். அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து நம்ம உள்ள இருக்கிற அந்த கண்ணன் அப்படிங்கிறவன் இது வந்து ஒரு பிரம்மசூத்திரத்தது ஒரு விஷயம். நம்ம உணரணும் அவனா உள்ள அவன் இருக்கான் அப்படிங்கிறத. அவன்தான் நம்மளோட பிராணம். அவனால தான் நம்ம வந்து இருக்கோம். அந்த பிராணனானது நம்ம உள்ள வந்து இருக்கு. அவனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவன் ரெசிப்ரிகேட் பண்ணுவான். அவன் நம்மளை பார்த்து ரெசிப்ரிகேட் பண்ணுவான். அதுதான் அனுகிரகம், அதுதான் வந்து கடாட்சம். அவன் நம்ம அந்த ரியலைசேஷன் வர வரையில் நம்மலாம் வந்து ஜடம். ஓகேயா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மசூத்திரம் இந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அந்த கோபி வந்து அவனை பார்த்த உடனே தான் அவளுக்கு வந்து அந்த ஸ்டார்டில் ஆகிறது. அந்த ஸ்டார்டில் தான் நம்மளுக்கு வந்து ஆகிறது, ஓ நானே கிடையாது எல்லாம் அவன் அப்படிங்கிற ரியலைசேஷன். அந்த ஸ்டார்டிலாக அவனை டக்குன்னு நம்ம உள்ளே இருக்கிற அந்த அந்தர்யாமியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவன்தான் நம்மளோட அத்தனை விஷயத்துக்கும் ஒரு பெரிய மெடிசன். பார்த்தாதான் முக்தி, பார்க்கலன்னா இல்லை. ஓகேயா?
ஓகே, நெக்ஸ்ட்